சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை வரைக்கும் வேற எந்த வண்டிகளும் விடாமல் மக்கள் உள்ளே வராத அளவுக்கு ரோடை சீல் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணலை. ஏன் பண்ணலை? நீங்கள் பண்ணாதால தான் உள்ள பொதுமக்களோட வண்டி வந்துருச்சு. விடாம இருந்திருந்தா அதுவும் சிக்கலா இருக்காதா? சொல்றேன் பாருங்க, அதுக்கும் பதில் சொல்றேன் பாருங்க. வந்துட்டாரு இல்லைங்களா மரக்கடைக்கு, ரிட்டர்ன் போற ரோட பால் பண்ணை வரைக்கும் சீல் பண்ணிட்டாங்க. மக்களையோ எந்த வண்டி வாகனத்தையும் உள்ள விடல. அதனாலதான் அடுத்த 2 மணி நேரத்துல இப்ப அரியலூர் ரீச் ஆயிருக்கு. மனசு ஏன் காலையில வரல? இன்னும் நீங்க புரிஞ்சிக்கல, பெர்மிஷன் கொடுக்கல. 500 பேர் வருவாங்களான்னு கேக்குறீங்க லெட்டர் பேட்ல, 10,000 பேருக்குள்ள முடிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட்டம் இப்படி வரும்னு தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க கூடாது இல்லையா? அவரே தெளிவாக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நடந்த ஒரு தப்பு இருக்குல்ல, இது என்ன சொல்ல ட்ரை பண்ணுதுன்னா, உங்களால 3 மாவட்டம் போக முடியாது, 4 பாயிண்ட் டச் பண்ண முடியாது, நீங்க போட்டது வந்து ஒரு தப்பான ஸ்கீம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க. திருச்சிக்குள்ள வந்து பேசும்போது அந்த கிட்னி திருட்டை பத்தி பேசினார். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் திருட்டு நடக்குது, அப்படி பண்றது எந்த கட்சிக்காரங்க, அது என்ன விதமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ இந்த அளவுக்கு கிட்னியை விட்டு வாழ்ற அளவுக்கு இங்க விவசாயிகளும் நெசவாளர்களும் கஷ்டத்துல இருக்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டாடா நீங்க இந்தியாவின் முதன்மை மாநிலம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது இல்லையா? ஸோ மெசேஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் மெசேஜ். ஒரு மெசேஜ் டீகோட் பண்ணீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் இருக்கு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம். திருச்சியில் வெற்றிகரமாக விஜய் அவர்கள் ஒரு 5 மணி நேரம் போராடி அதற்கு பிறகு அரியலூரும் போய் சேர்ந்துட்டாரு. அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது என்ன பேசினாரு அப்படிங்கிறது சரியாக கேட்கல. ஸோ ஆடியோ இஷ்யூஸ் இருந்திருக்கு, அது அவங்களுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை டீகோட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். என்ன நடந்திருக்கு, விஜய் என்ன பேச வந்தார், பட் என்ன கம்யூனிகேட் ஆகிருக்கு, சரியாக தான் போச்சா இது இந்த முதல் கட்ட பிரச்சாரம் அப்படிங்கிறது? ரொம்ப ரொம்ப சரியாக போயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இது ஒரு மெசேஜ். அவர் வந்து சொல்கிறார், என்ன நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த தாவேக்கோட அரசியல் பயணத்தை, அது அப்படி இல்லை, வேற ஒரு தளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அதை எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹம்புளாக ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் ஒன்று சொல்லலாம். அப்படின்னா பெர்மிஷன் போலீஸ்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். போலீஸ்கிட்ட கேட்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் 2-3 இடம் கேட்குறோம், அந்த எல்லா இடத்தையும் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம் போல ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்கிறோம், அதுக்கும் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சென்ட்ரலைஸ்டு பெர்மிஷனுக்காக டிஜிபி ஆஃபீஸில் அந்த ஐட்டனரி மொத்தமாக 100 நாள் திட்டத்தை கொடுத்து வாங்குகிறோம். ஏன்னா அங்கேயும் மறுத்தா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் குறுக்கப்படுது ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. கடைசியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா 10-25லேருந்து 11க்குள்ளே பேசிக்கங்க, மரக்கடையில் பெர்மிஷன், இந்த ரோடுக்கு வாங்க, 5 வண்டிக்கு மேலே வரக்கூடாது, ஏஞ்சி நிற்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, அக்செப்டட். அப்போ சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை வரைக்கும் வேறு எந்த வண்டிகளும் விடாமல் மக்கள் உள்ளே வராத அளவுக்கு ரோடை சீல் பண்ணியிருக்கலாம். விச் இஸ் குவைட் பாசிபிள். அதை பண்ணலை. ஏன் பண்ணலை? நீங்கள் பண்ணாதால தான் உள்ள பொதுமக்களோட வண்டி வந்துருச்சு. பொதுமக்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரோட் ஷோ பண்ணாருன்னா அட்லீஸ்ட் முகத்தை பார்த்துருப்பாங்க, கை காமிச்சிருப்பாரு, போயிருப்பாங்க. மரக்கடைக்கு போய் ஸ்பீச்சை கேட்கலான்னு இருப்பாங்க. பார்க்கவும் முடியல. பார்க்குறதா இருந்தால் அந்த சின்ன விண்டோ கிட்ட போய் தான் பார்க்கணும். கிட்ட வந்துட்டு பார்க்காம போகிறதுக்கு மனசும் ஒத்துக்கலை. அப்போ அந்த ரோட் ஷோ நீங்கள் அலோவ் பண்ணாதால ப்ராப்ளம். ரோட் ஷோட பெருசாக பேரணி மாதிரி ஆகிப்போச்சு. மக்களை உள்ள விடாமல் வந்திருக்கணும், அதையும் விட்டாச்சு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இமீடியட்டாக இருந்திருந்தா அதுவும் சிக்கலா இருக்காதா? பாருங்க, மக்கள் எல்லாத்தையுமே வந்து முடக்குறாங்க. சொல்கிறேன் பாருங்க, அதுக்கும் பதில் சொல்கிறேன் பாருங்க. வந்துட்டார் இல்லைங்களா மரக்கடைக்கு, ரிட்டர்ன் போகிற ரோட பால் பண்ணை வரைக்கும் சீல் பண்ணிட்டாங்க. மக்களையோ எந்த வண்டி வாகனத்தையும் உள்ளே விடலை. ஸோ தட் அவர் ரிட்டர்ன் போகும்போது அங்கேருந்து ஈஸியாக போய் சென்னை பைபாஸ் ஏறுறதுக்கு வழி கிடச்சிது. அதனால தான் அடுத்த 2 மணி நேரத்தில் இப்போ அரியலூர் ரீச் ஆயிருக்காரு. ஓகே, இங்கே வெளியில் போகும்போது உங்களால் சீல் பண்ண முடிஞ்சு வழி ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்து அரியலூருக்கு இப்போ போயிட்டார் 6 மணிக்கு, அங்கே முடிச்சுட்டு கிளம்பினார்னா அடுத்து குன்னம் போயிடலாம், பெரம்பலூர் போயிடலாம். 10:30 மணி வரைக்கும் தான் செக் டைம் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு. ஸோ நெருக்கி பிடிச்சி முடிக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த மனசு ஏன் காலையில் வரல? ஏன்னா இது சும்மா பெருசாக என்ன பண்ணிட போகிறாங்க, என்ன கூட்டம் வந்துட போகுதுன்னு ஒரு தாட் இருக்கு இல்லையா? அது வந்து அரசாங்கமோ ஆட்சியாளர்களோ மன்னர்களோ குறுநில மன்னர்களோ சொல்கிறத கேட்டுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஸ்டேட்டை, அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது மக்களாட்சி, மக்கள் சொல்கிறது தான் செய்கிறோம், மக்களுக்கும் மக்கள் தலைவருக்கும் நடுவில் ஒர்க் பண்ணுறது தான் பப்ளிக்
சர்வன்ஸோட வேலை. நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு விளக்கமே தெரியாது, தெரியாதா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாநாட்டுல பாத்துருக்காங்க, 2 மாநாடு நடத்திருக்காங்க, 2 மாநாட்டையும் பாத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ரோட் ஷோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நானும் கேட்கிறேன். இவ்வளவு நடத்திட்டோமே, இன்னும் நீங்க புரிஞ்சிக்கல, பெர்மிஷன் கொடுக்கல, 500 பேர் வருவாங்களான்னு கேக்குறீங்க லெட்டர் பேட்ல, 10,000 பேருக்குள்ள முடிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கூட்டம் இப்படி வரும்னு தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க கூடாது இல்லையா? நான் உங்களோட ஸ்டாண்டர்டை குறைச்சி மதிப்பிடல, ஆனா உங்க பாஸ் சொல்றதை கேட்டு ஏன் இப்படி தப்பா முடிவு எடுக்கிறீங்க? நாளைக்கு பொலிட்டிக்கல் பாஸ் மாறுமே. இது மக்களாட்சி, மக்கள் தான் அல்டிமேட் பாஸ். அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட வந்து பொலிட்டிக்கல் பாஸாக எங்களை எல்லாரும் ரூல் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு தேவையான மேண்டேட்டை கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் வேலை செய்கிறது தான் பப்ளிக் சர்வன்ஸோட வேலை. ஆனால் இந்த மாறக்கூடிய பொலிட்டிக்கல் பாஸஸ் பேச்சு கேட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்களோ, அப்படி இருக்கக்கூடாது, நானும் வேண்டிக்கிறேன். இருந்தால் இதுதான் ப்ரூஃப். அதோட நீட்சி தான் அடுத்த ரோடு கிளியராக இருக்குது, அரியலூருக்கு வந்ததுக்கு பெரம்பலூருக்கு போகிறதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா 5 மணி நேரம் லேட் ஆகி பெரம்பலூருக்கு அரியலூருக்கு அடுத்தடுத்து போகணும் அப்படின்ற நிலைமையில சிச்சுவேஷன்ஸ் மாறுமா, ஷெட்யூல்ஸ் மாறுமா? ஒரு நாளில் 3 மாவட்டம் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் நாள்லேயே இப்படி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்ற கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் எழ தொடங்கி இருக்குல்ல? இல்லைங்க, நீங்கள் அதான் ஒழுங்கமாக அந்த காலையில் அந்த 10:30 மணிக்கு வர விட்டுருந்தீங்கன்னா இந்த பிளான் ஆஸ் பர் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கும். நடக்கக்கூடிய பாசிபிள் தான் தெரியும். இட் இஸ் குவைட் டஃப் டு ஹேண்டில். ஆனால் அதை தாண்டி ஒரு எஃபர்ட் எடுத்து இதை பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கட்ட பிரச்சாரம் வரும். இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்திலே வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து மக்களை ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, எக்ஸாஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இருக்குது, 3ஆம் கட்டம் இருக்கும், மேனிஃபெஸ்டோட வரணும், தொகுதி தோறும் போகணும், வேட்பாளர்களோடு போகணும், ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்குது. பட் முதல் கட்டமாக அவரே தெளிவாக சொல்கிறாரு, ஒரு போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆயத்த பணிகளுக்கு முன்னாடி போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வர்றது நம்மளுடைய மரபில் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் திருச்சிக்கு வந்திருக்கேன், திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா மாவட்டத்தையும் ஒரு ஒரு எக்ஸிபிஷனாக போய் பார்த்துட்டு வர்றாரு முதல் கட்டமாக. ஸோ 2ஆவது கட்டம் 3ஆவது கட்டம் இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை ஒரு நாளைக்கு, வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கிறோம். அந்த வாரத்தில் எப்படி பண்ணுறோம், இதுலேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து தாவேக்கா எப்படி பண்ணுறது, அவங்களோட மோடஸ் ஆப்பரண்டி. பெர்மிஷன் வாங்கிட்டு கூட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடந்த ஒரு தப்பு இருக்குல்ல, இது என்ன சொல்ல ட்ரை பண்ணுதுன்னா, உங்களால் 3 மாவட்டம் போக முடியாது, 4 பாயிண்ட்டை டச் பண்ண முடியாது, நீங்கள் போட்டது வந்து ஒரு தப்பான ஸ்கீம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. விச் இஸ் அகைன் கோயிங் டு பேக் ஃபேர். இது யாருக்குன்னா மக்களுக்கும் போலீஸ்க்கு தான் கடைசியில் ப்ராப்ளமே. அவங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்த டிராஃபிக் கிளியர் பண்ணி அமிச்சாங்க. ஸோ ஒரு தப்பு நடந்தாலும் சரி, மிஞ்சி கொஞ்சம் என்ன நடக்கும், இன்னைக்கு நடக்கவே இல்லைப்பா, பெரம்பலூர் கடைசியில் லேட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பெர்மிஷன் வாங்கி பண்ண போகிறாரு. சப்போஸ் நாளைக்கு பண்ண முடியல, நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் பெரம்பலூர் ஒதுக்க முடியும், நம்ம மக்கள் தானே, இப்போ போய் தான் ஆகணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த வேலையை கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி தராங்க. அதனால தாவேக்காக்கு எந்த குறைவில்லை. ஒரு நல்லது பண்ணோம், ஒரு ஸ்கீமோட பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. முடியலன்னும் போது நம்மளும் கற்றுக்க வேண்டியது. ஓகே, ஸ்பீச் கண்டிப்பாக பேசியாகணும்னு நினைக்கிறேன். திருச்சியிலேருந்து ஆரம்பித்தா அது ஒரு திருப்புமுனையாக அமையும் தமிழக அரசியலில் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு நம்மளால் பல விடயங்கள் கேட்க முடியாமல் போகுது ஆடியோ இஷ்யூஸ்னால. அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுக்காகவே மீடியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, விஜய் அவர்கள் இதுதான் பேச முற்பட்டார் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுலேயுமே ஒத்து கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் கவனித்து கேட்க முடியுது. என்னென்ன விஷயங்கள்லாம் கீ பாயிண்ட்ஸாக பேசியிருக்காருன்றத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து திருச்சி சென்ட்ரிக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ திருச்சியை வந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ, அது பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. ஏன்னா நான் விஜய் சார்ட்ட பார்த்த ஒரு விஷயம், நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இல்லை இருக்குது. நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன், இவங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன், அவங்க பண்ணதுலேருந்து நம்ம கற்றுப்போம், நல்லது பண்ணதுலேருந்து கற்றுப்போம், தப்பு பண்ணதுலேருந்து கற்றுப்போன்னு எல்லாரையுமே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாரு. அப்படி ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது அது ரொம்ப ஜென்ரலிக்கான ஒரு பாயிண்ட், அது முடிஞ்சிருச்சு. ஆனால் திருச்சிக்குள்ளே வந்து பேசும்போது அந்த கிட்னி திட்டை பற்றி பேசினார் பாருங்க. கிட்னி திட்டு நடந்தது எல்லாருக்கும் தெரியும், பண்ணது யாருன்னு தெரியும், பண்ணலன்னு சொல்லி முடிச்சாச்சு. அதிகபட்ச தண்டனை என்ன கொடுத்தோம், அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதுக்கப்புறம் கிட்னி டிரான்ஸ்ஃபர் நடக்கூடாது, இது திருட்டு இல்லை முறைகேடு, முடிஞ்சு போச்சு இஷ்யூ. இன்னைக்கு என்னாச்சு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய சேனல்ஸும் ஆல் இண்டியா லெவலில் டோட்டலாக லைவ் போயிட்டு இருக்கு. அங்கே விஜய் சார் இதை பேசும்போது என்ன நடக்கும், ஆல் இண்டியா லெவலில் 4 விஷயம் எக்ஸ்போஸ் ஆகும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டில் முறைகேடு, திருட்டு நடக்குது, அப்படி பண்ணுறது எந்த கட்சிக்காரங்க, அது என்ன விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ இந்த அளவுக்கு கிட்னியை விற்று வாழ்கிற அளவுக்கு இங்கே விவசாயிகளும் நெசவாளர்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டாடா நீங்கள் இந்தியாவின் முதன்மை மாநிலம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது இல்லையா? ஸோ மெசேஞ்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் மெசேஜ். ஒரு மெசேஜ் டீகோட் பண்ணிங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு புரியும். இல்லை அது கரெக்டாக போய் சேர்ந்துச்சா நமக்கே புரியல, நம்ம சொல்கிறோமே, அதுக்கு தான் நம்ம இருக்கோம்.
ஓகே. நீங்கள் சொல்ல போகிறீங்க, இன்னும் மீடியா சொல்ல போகுது, டிபேட்டில் கேட்பாங்க, சொல்லுவோம். அடுத்த கட்டத்தில் இன்னும் சத்தமாக சொல்லுவார், ரெண்டாவது கட்டம் வரும்போது இன்னும் உறக்க சொல்லுவோம். ஆனால் ஒரு தப்பு நடந்திருக்குன்னு போது அது அப்படியே கடந்து போகிற ஒரு தைரியம் இருக்குல்ல, அது இனிமேட்டு யாருக்கும் வேண்டாம். தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறது சாலச்சிறந்ததுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ கீழே எடுத்து அவர் அந்த இடத்துல பேசணும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நான் மேனிஃபெஸ்டோ பேசணும்னு எதிர்பார்த்தேன். திருச்சியில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள்லாம் பிளாஸ்ட் ஆகணும் எதிர்பார்த்தேன். இந்த இஷ்யூ எடுத்து அவர் அதை நேஷனல் சென்டருக்கு எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணான்னு நினைக்கவே இல்லை. விச் இஸ் என்ன கமெண்டபிளாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஓகே. ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் சொன்னீங்கல்ல, கே நேரு செய்தியாளர் சந்திக்கிறாரு, புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு பிரத்யேகம். அதுலேயே சொல்கிறாரு, காருக்குள்ளே உட்காந்துட்டு திருச்சியெல்லாம் அப்படியெல்லாம் யாராலையும் பிடிச்சிட முடியாது, அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் பார்க்கலீங்களா? அதான் சொல்கிறாரு, அது ஒரு மீமாவே போட்டிருந்தாங்களே, இது திருச்சி நான் இருக்க ஊருன்னு சொல்கிறாரு. அப்போ மீட்டிங்கே அங்கே தான் சொல்லிட்டு இந்த சர்க்காரில் கண்ணாடி போட்டு போவார். அந்த சீனை கட் பண்ணி மீமா போட்டிருக்காங்க. அதே தான் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக லைவ்லையும் நடந்துச்சு. திருச்சி முடியாதா? ஓகே, நான் தான் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ரௌட் என்னன்னு பார்த்துக்கங்க. எனக்கு நம்ம நல்லா நோட் பண்ணோம், அந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து வரல, யாருக்குமே எந்த மாவட்டத்துலேருந்து வாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை. ஒரு பஸ்ஸு ஒரு வேன் கூட இந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோன்னு போடலை. ஸோ வெளியூர்லேருந்து வந்திருந்தாலும் பைக்கோ காரோ சொந்த செலவில் வந்திருக்காங்க. வேண்டான்னு சொன்ன பெண்களும் குழந்தைகளையும் கூட வம்படியாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் நான் வந்தே திருவன்னு அடம்பிடிச்சாங்க என் ஒய்ஃபு, நான் அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது எல்லா சாராக இருக்கும். நம்ம இளைஞர்கள் மட்டும்தான் நினைக்கிறோம். அங்கே 65 வயசு 75 வயசு பெரியவங்க, ஆண்கள் பெண்களுமா நின்றுட்டு இருந்தாங்க பெரியவங்க. அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கிறோம். அப்போ நீங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி வெறும் இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் வாக்காளர்கள் இல்லை, இது அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் பெனிட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா பின்னாடி வீடு இருக்கோங்க, நீங்கள் சொல்கிற அந்த பிரிட்ஜ் மேலே என்ன பார்க்கக்கூடியவங்க பின்னாடி வீடு இருக்கும். போய் டிவியை போட்டாக்க ஏதோ ஒரு சேனலில் லைவ் வரப்போகுது, இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்க்கணும். இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு சொல்கிற அந்த கதை தான். ஆனால் அங்கே நின்று அவரை பார்க்கணும்னு நினைக்கும் போது இது எனக்கு என்னமோ மக்கள் அவருக்கு ஏதோ ரெசிப்ரோகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. இங்கே நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கஷ்டத்தில் இருந்தோம், அது எங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருந்தது. அதை ஃபீல் பண்ணுறோம். ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வரீங்கல்ல, உங்களை பார்க்க நாங்கள் வர்றோம். ஒரு சொந்தக்காரன் அவன் தான் நம்ம போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரெசிப்ரோகேஷன் அங்கே நடக்கிறதா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதுதான் இவ்வளோ பெரிய கூட்டம். ஏன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவர் ஒரு மாநாடுனா கூட போய் பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அங்கே நின்று இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கறது, இதில் சில பேர் சில கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருந்த மக்களுடைய அந்த அசௌகரியத்தை என்ன சொல்லி, எல்லாருமே சௌகரியமாக தான் நிற்கிறாங்க. ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேர் ரோட்டில் நின்று ஒரு ஆசையாக பார்க்கும்போது அசௌகரியம் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்ற கேள்வி எனக்குள்ள வந்தது. மேபி அதில் 1-2 பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். பட் மயக்கம் அடைஞ்சாங்க ஒரு 10 பேர். அதே இந்த பிளானிங்கில் ப்ராப்ளம். நம்ம ஒழுங்காக அந்த ரோடு சீல் பண்ணி 10:30 மணிக்கு அவரை வர விட்டுருந்தாங்கன்னா 11 மணிக்கு ஈவெண்ட் முடிஞ்சிருந்ததுன்னா யாருக்கும் மயக்கம் வர போகிறது இல்லை, எல்லாம் முடிச்சு போயிருப்பாங்க. ஏற்கனவே சில ஆம்புலன்சஸில் என் ஃப்ரெண்ட்ஸே அங்கே தண்ணியோட ஓஆர்எஸோட குளுக்கோஸோட இருந்தாங்க. 11-12 மணிக்கு தீந்துருச்சு. ஆம்புலன்ஸில் உட்காந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் கேர் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்க நிர்வாகிகள் ஓடி ஓடி போய் தண்ணி குளுக்காண்டி என்னென்ன குடிக்குமோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, பத்தலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது, ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்கள் கேட்டிங்களா, நம்ம பியூரோக்ராட்ஸ் இன்கம்பீட்டன்ட்டான்ட்டு ஒரு சின்ன தப்பு எங்கே கொண்டு வச்சு பாருங்க. இப்போ டிராஃபிக்கால் திரும்ப அரியலூர் 4 மணி 3 மணி அரியலூர் 6 மணி ஆச்சு, 1 மணி அரியலூர், 4 மணி குன்னம் இப்போது 7 மணி ஆகுமோ 8 மணி ஆகுமோ, 6 மணி பெரம்பலூர் 10ஓ 10:30 நாளைக்கோ நாளைக்கு வருமோ. ஸோ ஒரு சின்ன தப்பு எவ்வளோ பேருக்கு ஆகுது பாருங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணலாம், கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு பவுன்ஸ் அவங்க அதை பண்ணி இருப்பாங்கல்ல அப்படின்ற பண்ணலையே. அந்த ரோடுக்குள்ள பொதுமக்கள் வண்டி வந்தது ஏன்? அங்கே பார்க்குறமே நம்ம ஸ்கூட்டரும் காருமா பொதுமக்களோட வண்டிகள் அந்த ரோடுக்குள்ள வந்திருக்கு. வெளியில் போகிற ரோடை சீல் பண்ண முடிஞ்ச நம்மளால ஏன் உள்ள வர ரோடை சீல் பண்ணல? பண்ணியிருந்தா ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான். 9:47 ஏர்போர்ட்டில் இறங்குறாரு, 9:50 ஏர்போர்ட்லேருந்து அந்த ரோடை, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து கூட்டம் கூட எல்லாம் புரிஞ்சுக்குது, ஏர்போர்ட்லேருந்து வெளில எடுத்துக்கு ஒரு 1/2 hour கூட எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரோடு மெயின் ரோடை சீல் பண்ணியிருந்தோம்னா 15 நிமிஷம் ஆஸ் பர் ஷெட்யூல் 10:35 நம்ம மரக்கடைக்கு வந்திருப்போம். 11 மணிக்கு கிளம்பியிருக்கலாம், கூட குறையாக இருந்தாலும் 11:30 கிளம்பியிருப்பார். ஸோ யாருக்கு இந்த மயக்கம் இருந்தாலும் தேவைப்படுற ஓஆர்எஸோ வாட்டரோ இருந்திருக்கும். டிலே ஆகும்போது தான் 3 மணி வரைக்கும் தாங்கலை. பக்கா வெயில். இப்போ சென்னையில் இன்னைக்கு வெதர் கொஞ்சம் மூட்டமாக இருக்குது, அங்கே ரொம்ப வெயிலாம். ஸோ நிற்கவே முடியலை. அப்போது டீஹைட்ரேஷன் ஆகிறது சகஜம் தானே. இதில் எல்லாத்தையுமே நம்ம கூர்ந்து கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அது முதல் மாநாடோ 2வது மாநாடோ கோயம்புத்தூரோ மதுரையோ கொடைக்கானலோ இன்னைக்கு திருச்சியோ, இந்த இடத்துல இவ்வளோ அளப்பரிய கூட்டம் வருதுன்னு கதறாங்களே. ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம், யாரோ ஒருத்தன் செயின் எடுத்துட்டான், கைப்பிடிச்சி இழுத்துட்டான், குழந்தைய மிதிச்சிட்டான்,
அப்போ அந்த இடத்துல வந்து கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தால் ஏற்பட்ட சில அசௌகரியம் இருக்குது. ஆனால் அதை தாண்டின ஒரு ஒழுக்கமும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு அக்கறையும் அங்கே இருக்கிறதா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். அதான் கொஞ்சம் பிளானிங். ஓகே, நான் கற்றுக்கிறேன். நாங்கள் எப்படி மைக்கில் ஒரு சின்ன ஃபால்ட் ஆச்சு கற்றுக்குறோம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பியூரோ வச்சு கற்றுக்கங்க. பட் இங்கே மக்கள் தான் பாஸ், மக்கள் கை காட்டுறவங்க தான் பொலிட்டிக்கல் பாஸ், அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பட் கடந்த மாநாடுல வந்து பெருசாக இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. பட் இந்த முறை இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி மணல் கொள்ளை பேசுகிறாரு, கிட்னி திருட்டு பேசுகிறாரு, திமுக பாஜகன்னு சமரசம் இல்லாமல் 2 ஆட்சிகளையுமே வந்து தாக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்கிரிப்டில் பார்க்க முடியுது, ஆடியோ கேக்கில். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ரிசீவர் எண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுதில்ல. ஏன்னா இப்போ ஒரு கான்ட்ரரிக்கு பேசுவோமே, இபிஎஸ் அவர்கள் எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, பட் இங்கேருந்து அவங்களுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஒரு தலைவர் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டும் போது இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் பார்க்க முடியல. அப்போ இவங்க எல்லாம் பொலிட்டிசைஸ் ஆகி தான் இருக்காங்களான்ற கேள்வி வருது அகெயின். இல்லை, ரொம்ப சிம்பிளாக இதுக்கு பதில் சொல்லிடலாம். அவங்க விஜய் சார் மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு விஜய் சாரை பார்க்குறதுல ஒரு அளப்பரிய சந்தோஷம் இருக்குது, நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் சாரை பார்க்குறது மட்டும் தான் ஒரே அஜெண்டானா, அங்கே மைக்கு கேட்கலன்றது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கேட்குறோம், லைவ்லேயே பார்க்குறோம், மைக்கு கேட்கல, மாற்றுங்க, கேட்கல, இங்கே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் என்னால் அதை கவனிக்க முடிஞ்சுது. அந்த அரகுற ஆடியோவில் எனக்கு இது கேட்டுச்சு. ஸோ அவங்க வந்து அந்த ஆடியோ என்ன சொல்ல வராரு, என்ன பேச வராருன்னு கேட்குறதுல ஒரு கீன் அப்சர்வேஷன் இருக்குது. தவறும் நீங்கள் வந்து அதை வந்து எடை போட்டு பார்த்துட முடியாது. ஒரு கிளாஸ் நடத்திட்டோம், ஒரு ஓரல் டெஸ்ட் வச்சோ இல்லாட்டி ஒரு கிளாஸ் டெஸ்ட் வச்சோ அதை கண்டுபிடிக்க முடியாது. அதை நீங்கள் எலெக்ஷனில் பார்ப்பீங்க. வெறுமனை வந்து முகத்துக்காக ஓட்டு விழுதா, இல்லை ஐடியாலஜிக்காக விழுதா, இல்லை ஒரு இஷ்யூஸ் பேசுறதுக்காக விழுதா, இல்லை இந்த இஷ்யூஸை தெளிவாக பேசணும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சும். இது வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப வந்து அப்படி இவாலுவேட் பண்ணக்கூடிய அப்ஜெக்டிவான விஷயம் கிடையாது. இது சப்ஜெக்டிவ். ஒருத்தர் அதை எப்படி உள்வாங்கியிருக்காங்க, இதில் எந்தெந்த இஷ்யூ யார் யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அப்பா எனக்காக ஒருத்தன் பேசிட்டான்னு யார் யார் எதெல்லாம் வந்து ரிலீஃபாக எடுத்துக்கிட்டாங்கன்றது எல்லாமே நம்ம வரும் நாட்களில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம இன்டெப்த்தாக களத்தில் இறங்கி சர்வே பண்ணணும். ஒரு இடம் முடிஞ்சோன்னு சர்வே பண்ணாங்கன்னா மேபி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்கும். பட் அவங்க அதை பொலிட்டிசைஸாக அதை கேட்கறதுக்கும் உள்வாங்கிறதுக்கும் தயாராக இருந்திருக்காங்க. கேட்கலன்றதே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு கேட்கல, இங்கே பார்த்து பேசு தலைவான்னு கூப்பிடுறான். ஸோ அவன் ஹி வாஸ் ரெடி டு லிசன் டு திங்ஸ். மேபி எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்காங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்க கவனிக்கவே இல்லை. இந்த அண்டர்ஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. தே வேர் கீப். இல்ல, நான் தான் சொல்றேன், அந்த ரிசீவர் எண்ட்ல அவங்க இருந்தாங்களா, பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்கன்னு தான் நான் கேக்குறேன். அந்த क्वेश्चन தான் நான் கேக்குறேன். எஸ், தே வேர் அண்ட் தே வேர் லிசனிங். அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அவங்க ஒரு வார்த்தை புரியலன்னும் போது கேட்கலன்றது. அவன் விஜய் சார் தான் பார்க்குறான் அப்படின்னா அவன் கொண்டாடிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிருப்பான். அவன் அதை கவனிக்கிறான். அவனுக்கு அது புரியலன்னும் போது நீ பாயிண்ட் சொன்னால் புரியல, ரெண்டாவது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பார்த்து சொல்லுன்னு கேட்குறான். அவனுக்கு கேட்கணுன்றது தான் அவனோட இன்ட்ரெஸ்ட். ஹி வாஸ் வெரி மச் இன்டு பாலிடிக்ஸ். ஓகே. அண்ட் விஜய் அவர்கள் வந்தார், பேசினார், முடிச்சிட்டாரு, கிளம்பிட்டாரு. பட் இதன் பிறகு அடுத்தடுத்த இடங்களில் போகும்போதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இந்த முதல் சுற்றுப்பயணத்துலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. பட் அது ஏன் வீக்கெண்ட் அப்படின்ற கான்ட்ரவர்சிஸ் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கேன். இல்லை, நான் முதல்ல இதுக்கு 2-3 பேர்ட்ட பதில் சொன்னேன். ஆனால் நானே இப்படி இந்த பதில் ஒர்க் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு வீக் டேனா ஸ்கூல், காலேஜஸ், ஒர்க் போகிறவங்களுக்கு பாதிக்கும். இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் திருச்சியே ஸ்தம்பிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் எல்லா வேலையும் பாதிக்கும். ஓகே. இது ஒரு வீக்கெண்டு. அந்த வீக்கெண்டில் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு, பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ் ஆன் லீவ். மற்றபடி அவசரமாக போகிறவங்க கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக போய்க்கலாம். ஆக்சுவலி என்னென்னா யாரும் அப்படி போகிறதுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தெரியல. இன்றைக்கி இதுதான் தீபாவளி தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ்ன்ற மாதிரி எல்லாம் உட்காந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மினிமமாக எந்த இடத்துல மினிமமாக மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரிசீவன்ஸ் அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணுறோம். அந்த பெஸ்ட் ஆப்டிமல் பாசிபிள் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. மொரோவர் ஒரு நாளைக்கே தாங்கலை, யாராலையும் பார்க்க முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு வாரம் பண்ண என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு போவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இந்த ஒரு நாள் பேசுனதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பேசுறேன். சீரியஸ்லி ஐ மீன் இட். நான் எக்ஸாஜரேட் பண்ணல. இது மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு மாவட்டத்தில் ஈவெண்ட் நடக்குது, இப்படி தான் ஒரு மாவட்டம் ஒரு வாரம் ஃபுல்லாக திருவிழாவாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு ஹேண்டில் மேம். எவ்வளோ பேர் ஃப்ளோட்டிங் க்ரௌடு, எவ்வளோ பேர் உள்ளே வராங்க, வெளியில் போகிறாங்க, இது ஜென்ரலாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ போலீஸ்லேயே கூட எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் இல்லாமல் மக்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களால கூட இந்த இடத்துல எடுத்தோம் கோத்தம் பேச முடியாது. அந்த இடத்துல ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரே இருந்தால் கூட
அவன் அஃபண்டர்னு தெரிஞ்சால் கூட அவன் சும்மா ஃபேக்காக கொடி தூக்கி தோளில் போட்டானா அவன் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஸோ தட் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வில் பி மோர் டேஞ்சரஸ். அது வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது எல்லாத்தையும் என்னதான் நான் ஜோக்காக சொன்னாலும் தொலைநோக்கு பார்வையோட இதை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமல் டேமேஜோட மேக்ஸிமம் ரிசல்ட்டோட அப்ரோச் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறம் ஆஸ்யூஷுவல் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு நாள் பேசுனதுக்கே வந்து காலிலேருந்து நானே 4 இன்டர்வியூ பேசிட்டேன். நான் ஒரு குழந்தை, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன டிபேட் இருக்க போகுது, எத்தனை டிபேட் இருக்க போகுது, நேஷனல் விட கிட்னி திட்டத்தை பற்றி மணல் திட்டத்தை பற்றி என்ன பேச போகிறாங்களா நைட் உட்காந்து சிஎன்என்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் இனஃப் டேமேஜ் ஃபார் திமுக, இனஃப் ரிசிவன்ஸ் ஃப்ரம் பீப்புள். எனக்கு அது போதும்னு நினைக்கிறேன். எஃபர்ட் முக்கியம் இல்லை, ரிசல்ட் தானே முக்கியம். ஓகே. அண்ட் ஆம்புலன்ஸ் சத்தம் ஏதோ கேட்டுச்சு அப்படின்றத நண்பர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு. ஆனால் நான் உத்து கேட்குறேன், மேபி டெக்னிக்கல் இஷ்யூஸில் எனக்கு அது சரியாக கேட்கல போல. கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு, எனக்கும் கேட்டுச்சு. நானும் ஆம்புலன்ஸ் தேடி தேடி பார்த்தேன், கண்ணில் படலை. அதுக்கு ஏதாவது அந்த காலி ரோட்டில் வச்சு மூவ் பண்ணிட்டாங்களா மேம்? ட்ரோன் அந்த பக்கம் போகல. இல்லை, நான் தான் பார்க்கல. எனக்கு அந்த வீடியோவே கிளாரிட்டி கிடைக்கல. மேபி அந்த காலி ரூட்டில் எடுத்துட்டாங்கன்னா தெரியல. ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் கேட்டுச்சு, ஒரு 2-3 மினிட்ஸ் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கேட்கல. அது வந்து ஆம்புலன்ஸ் வந்து ரூட் மாற்றி ரூட் பண்ணிட்டாங்களா இல்லை அது போலீஸ் சைடு நமக்கு அப்படி கேட்டுச்சான்னு தெரியல. மேபி அது போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி இதெல்லாம். அப்படி ஒரு அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வழி இல்லாமல் இருந்திருந்தால் அது தெரியாமலாம் போகாது. ஆப்வியஸ்லி நேற்றுக்கே பெரிய சேனல்ஸில் வந்துருந்துருக்கோம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். ஓகே. அண்ட் அகைன் அதே அரைச்சமாக தான் திருப்பி அரைக்கிறேன். இந்த கூட்டம் ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதோட சின்ன கூட்டங்கள்லாம் ஆட்சியே பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் தலைவரை பார்க்க வராங்க, அந்த அரசியல் பயணத்துக்காக பார்க்க வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சார் நிறைய விஷயங்கள்ல ஆடியோ லான்ச்சிலேருந்து எவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எங்கே வருவார், எங்கே இருந்தால் பார்க்க முடியும், இப்படி நம்ம பார்த்தது கிடையாது. ஆடியோ லான்ச்சஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க, க்ரௌட் வராங்க. பட் திஸ் ஹேஸ் நாட் ஹேப்பன் பிஃபோர். ஸோ இவங்க வந்து என்னமோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க. அவங்களோட தே ஆர் வாய்ஸ்லெஸ், மேபி தேர் வாய்ஸஸ் ஆர் நாட் ஹர்ட். பட் அவங்க ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, தட் இஸ் மோர் பொலிட்டிசைஸ்ட் தேன் அவர்ஸ். ஸோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னும் போது டெஃபினெட்லி திஸ் வில் ரிஃப்ளெக்ட் இன் எலெக்ஷன்ஸ். முன்னாடி தான் நடந்திருக்கு. அறிஞர் அண்ணா பேச்சுக்கு கூடுச்சுன்னு நினச்சோம், எம்ஜிஆரோட முகத்துக்கு கூடுச்சுன்னு நினச்சோம், ஜெயலலிதா அம்மையோட கான்ஃபிடன்ஸ் கூடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் அவங்க எல்லாரையும் தலைவராக பார்த்து அந்த தலைவரை அரியணையில் ஏற்றத்துக்காக தான் கூடுச்சுன்றது அவங்களோட காலத்துக்கு அப்புறமா நம்மளால் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க முடிச்சு. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் ஒரு நடிகர், விஜய்க்கு ஒரு கரிஷ்மா இருக்குது, அவரை பார்க்க வராங்கன்னு நினைக்கிறோம். பட் அவரை தலைவராக ஃபீல் பண்ணி அவரை அரியணையில் ஏற்றதை பண்ணுறாங்கன்னு போது டியூ கோர்ஸில் அது புரியும். நான் இன்றைக்கி அதை நம்புகிறேன். டெஃபினட்டாக இது ஓட்டாங்க. இல்லை, ஏன்னா நான் அகெயின் திரும்பவும் அங்கேருந்த தொண்டர்கள் எல்லாருமே பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்களா அப்படின்ற கேள்விக்குள்ள தான் வரப்போகிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனாலேயே நமக்கு வந்து விஜயோடைய ஸ்பீச் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மைக் கிளியராக இருக்கும்போதுமே நமக்கு இந்த நாய்ஸ் அதை விட அதிகமாக கேட்குது. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறத பேசிட்டோம், நாங்கள் 6 வாரத்தில் கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்களோன்றதும் ஒரு கேள்வியாக இருக்கு. இல்லை, பொலிட்டிசைசேஷன்றதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பொலிட்டிசைசேஷன்னா தலைவர் இவர் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாரு, இவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓட்டு போட முடியும். ஓட்டு போட்டால் என்ன ஆகும்னா இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் மாறிடும், இவர் வந்தாருன்னா நல்லது நடக்கும். இந்த புரிதல் இருக்கிறதே வந்து அரசியல் மயமாக்கப்பட்டது தான். இந்த புரிதல் அவங்களுக்கு மோர் தென் எனஃப் இருக்கு. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அளவுக்கோ இல்லை ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு சிஎம் கேண்டிடேட் அளவுக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தெளிவாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 50 years ஆஃப் எலக்டோரல் நம்பர்ஸ், எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு டர்ன் வந்து அது எத்தனை பர்சன்டேஜ் ஆன்டி இன்கம்பன்ஸாக கன்வெர்ட் ஆகும், எத்தனை பர்சன்டேஜ் ஸ்வீப் எத்தனை பர்சன்டேஜாக மாறுன்றதுலாம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வேற எதுலையும் நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கேயே சென்னையிலேயே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பர்சனலாக நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, என் சார்ந்த பிரச்சனைகள், எனக்கு இங்கே நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பேசுவாரா, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரா, என்னால் அவரோட கனெக்ட் பண்ண முடியுதா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியும். அதுதான் சொல்கிறேன். ஓட்டு போடணும், ஒரு 10% பேர் ஓட்டு போடணுன்ற புரிதலோடு இருக்கிறவங்க. ஆனால் இதை இப்படி தான் எடுத்துக்கணும், இந்த க்ரௌட் இப்படி தான் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஐ அட்மிட் இட். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், முதல்வர் வேட்பாளர்கள், முன்னாள் முதல்வர்கள் சமாதியில் போய் உட்காந்து காஃபி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்க, சமாதியில் போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணி அம்மாவோட ஆன்மா பேசுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அரசியல் புரிதல் இல்லாமே தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் அது இருக்காது தான். ஐ கேன் அட்மிட் இட். விசிகா வந்து திருமானை வந்து குடி இருக்கக்கூடாதுன்னு வந்து ஒரு கொள்கை, ஒரு மாநாடு நடத்துகிறாரு, அங்கே வந்து 4 பேர் குடிக்க தான் செய்கிறான். அதுதான் விசிகா நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து நீங்கள் தாவேக்காலையும் 4 பேர் இருக்க தான் செய்கிறான். அவன் அந்த இடத்த ஒரு கார்னிவலாக மாற்றுறான், அவன் கொண்டாடுறான். அவன் தலைவனை பார்க்கும்போது அவனுக்கு ஓட்டு போடணும்னு தெரியும், ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் அப்படிதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். மெஜாரிட்டிக்கு தெரியும் அங்கே எப்படி நடந்துக்கணும், டெக்கோரம் என்னென்னு. இவனும் தப்பு பண்ண மாட்டான், பட் அவன் செலிப்ரேட் பண்ணுவான். அது தப்பு நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற புரிதல் இருக்குது, அதை செய்வாங்க.
எல்லா இடத்துலையும் எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் எல்லா புரிதலும் இருந்துறதில்ல, நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், தொடர்ந்து மதுரை மாநாட்டிலிருந்தே அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களை டேக் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காரு. பூத் கமிட்டி மாநாட்டிலேருந்தே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோயம்புத்தூர்ல நடந்த மீட்டிங்ல இருந்தே 56ல் வந்து அண்ணா அவர்கள் போட்டியிட நினைச்சாரு, திருச்சியில தான் முதல் வாட்டி அண்ணாங்க தான். ஆமா. அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுமே 74ல் வந்து இங்க முதல் மாநாடு நடத்தினாரு அப்படின்ற கோட் பண்றாரு. இவங்க 2 பேரை தொடர்ந்து சொல்றது மூலமா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண நினைக்கிறாரா விஜய்? இல்லை மேம், அது வந்து தட்ஸ் அஃப்கோர்ஸ் தேர் பிராண்ட். அவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் உரிமை உள்ள பிராண்ட் அவங்க, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா வந்து தென்னகத்து பெர்னான் ஷா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார். இன்றைக்கி அந்த ஸ்டார்டம் கூட அவ்வளோ பெரிய சைஸி கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அளப்பரிய ஒரு சாதனையை செய்தவர்கள். நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கரை கொண்டாடுறோமோ, விஸ்வநாத் ஆனந்தனை கொண்டாடுறோமோ, இன்றைக்கி குகேஷை கொண்டாடுறோமோ, அது மாதிரி இவங்களும் கொண்டாடப்பட வேண்டியவங்க அவங்களோட ஸ்பியரில். அதனால் அந்த கொண்டாடுறதுக்கான உரிமை தார்மீகம் இருக்குது. எந்த ஃபீல்டு நம்ம உள்ளே வரோமோ அந்த ஃபீல்டில் ஏற்கனவே சாதித்தவங்க. ஸோ அந்த சாதனையை படிப்பனையாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல். இப்போ வந்து காமராஜர் அடுத்து தோத்தரும் ஹிஸ்ட்ரி, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, தட்ஸ் அ பிளண்டர். 67 திமுகன்ற ஒரு இளைஞர்கள் கொண்ட ஒரு கட்சி, காங்கிரஸ் ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த கட்சியை அங்கேருந்து குற்றச்சாட்டுகள் மேற்கோள் காட்டி ஜெயிச்சாங்க. தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 2 ஹிஸ்ட்ரியும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எந்த படையும் வீழ்த்த முடியாத படையும் கிடையாது. திமுகவால் காங்கிரஸை வீழ்த்த முடியும்னா தாவேக்காவால் திமுக வீழ்த்த முடியும். இது அங்கேருந்து எடுத்துக்க படிப்பனை. காமராஜர் தோற்றத்துக்கு நியாயம் கேட்கணும், அது அங்கேருந்து எடுத்துக்கிற படிப்பனை. அண்ணா ஒரு படையை கட்டி எழுப்பி தம்பிகளை ஒரு படையாக உண்டாக்கி ஜெயிச்சார்னா அது அங்கேருந்து எடுத்துக்கிற படிப்பனை. அவர் பேரை வச்சுக்கிட்டு அவர் உண்டாக்கின கட்சியை தோற்கடிச்சிருக்காரு எம்ஜிஆர். அண்ணா உருவாக்கின கட்சி திமுக, அவன் தோற்கடிச்ச கட்சிக்கு பேர் அண்ணா திமுக. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஐரணி பாருங்க. அந்த சாதனையை செஞ்சு காட்டிருக்காரு எம்ஜிஆர். ஸோ இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து டிரைவ் பண்ணிக்கிறார். இப்போ நான் தான் அரசியலை கண்டுபிடிச்சேன், நான் தான் பேசுறதே கண்டுபிடிச்சேன்னு பேசுறது ஒரு வகை. இவர் அப்படி இல்லை. நான் பார்க்குறேன், என்னால் 67 புரிஞ்சிக்க முடியுது, 77 புரிஞ்சிக்க முடியுது. அவங்க பண்ணதை நம்ம இன்னும் எப்படி பெட்டராக பண்ண முடியும். அன்னைக்கு இல்லாத நமக்கு சில சோஷியல் மீடியா போன்ற எபிலிட்டிஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கான வழி இருக்குது. அன்னைக்கு காமராஜர் வந்து எப்படினாலும் ட்ரெயினில் தான் போயிருப்பார். இன்னைக்கு விஜய் சாருக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் எப்படி ஃபாஸ்ட்டாக அதை ரீச் பண்ண முடியும், இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஃபாஸ்ட்டாக தீர்க்க முடியும், மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அங்கேருந்து படிப்பனைகள் எடுத்துக்கிறாருன்னு பார்க்குறேன். தட்ஸ் ஆஃப்கோர்ஸ் அது பண்ணக்கூடிய விஷயம் தான். ஓகே. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் இவங்க தவிர்த்துட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாது, அது உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த களப்பணி, இது எல்லாமே விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. அண்ணா மாதிரியான ஒரு ஆளுமையோட, எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆளுமையோட விஜய் வந்து நானும் அப்படி வருவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அனுபவம் இருக்கு இவருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து முதல்வன் படத்தில் ஒரு டயலாக் வரும். அர்ஜுன் வந்து 1 வருஷமாக தான் சிஎம்மாக இருந்திருப்பாரு. ஆனால் கடைசி சீனில் வந்து நீ 30 வருஷம் அரசியல்வாதி, உன் தோல் மேலே உட்காந்து இந்த இல்லை நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்று நடந்தது. அதனால வந்து விஜய் சாருக்கு புரிதல் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. அவர் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிறாரு. இப்போ அறிஞர் அண்ணா வந்து 30 வருஷம் இல்லை, நான் 30 வருஷத்தில், அதான் அனுபவத்துக்கும் புரிதலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நான் ஒரு இடத்துல விழுந்து எழுந்து கற்றுக்கிட்டேன்னா அது பேர் அனுபவம். நான் அடுத்து எங்கள் அண்ணன் பையன் வரும்போது அங்கே விழாத, அங்கே நடந்த கால் வழுக்குன்னு சொல்கிறேன்ல, அவன் அதை விழாமே கற்றுக்கலாம். அதுக்கு பேர் புரிதல். பாடத்துக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அங்கே போனால் விழ முடியுன்றதான் எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். இது வந்து அனுபவத்துக்கும் புரிதலுக்குள்ள வித்தியாசம். நானே விழுந்து கற்றுக்கிட்டா அனுபவம், இன்னொருத்தர் விழுந்ததை பார்த்து கற்றுக்கிட்டா புரிதல். அந்த அனுபவசாலிக்கும் புத்திசாலிக்குள்ள வித்தியாசம் அதுதான். இது ஒரு பாயிண்ட். 2வது, வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபெயில் ஆகிறோன்னு நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம் முன்னாடி நான் படிச்சுட்டு 89 மார்க் வாங்கி பாஸ் ஆகிறேன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ யாரோட எபிலிட்டி என்னன்றதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இதுக்காக நான் வந்து அண்ணாவையோ எம்ஜிஆர் அவரோட எபிலிட்டி கம்மி நான் சொல்ல வரல. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டெம்போரல் ஸ்பேஷியல் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அன்னைக்கு ஒரு இடத்துலேருந்து பாயிண்ட் A டு பாயிண்ட் B ரீச் பண்ணுறது எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசினா அது எவ்வளோ சீக்கிரம் எவாபரேட் ஆச்சு, இன்றைக்கி அது எவ்வளோ நாள் தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ ஒரு நல்லதும் கெட்டதுமா இருக்கும்போது இது சோஷியல் மீடியா, இது வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே அவர்கள்கிட்ட கற்றுக்கிறாரு. அண்ணா அது என்ன பண்ணார், எம்ஜிஆர் என்ன பண்ணார், இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த பிளேனில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தேர் குட் பி a better ரிசல்ட். ஒருவேளை அந்த ரிசல்ட் வரலனா கூட அவர் வந்து 220 சீட்டு ஜெயிக்கிறான்னு நினைக்கிறாரு, ஒரு நம்பருக்கு சொல்கிறேன், அது 140 சீட்டு ஆகலாம், 80 சீட்டு ஆகலாம், இல்லை 0 கூட இருக்கலாம். பட் லேர்னிங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவர் அறிஞர் அண்ணா போட்டு வச்ச தளத்து மேலே கலைஞர் நின்னார், கலைஞர் போட்டு வச்ச பேஸ் மேலே எம்ஜிஆர் நின்னார், எம்ஜிஆர் தோல் மேலே ஜெயலலிதா அம்மா நின்னாங்க. அது மாதிரி இன்றைக்கி அதோட பன்மடங்கு வளர்ந்துட்டோம். அந்த பிளாட்ஃபார்ம் மேலே விஜய் சார் நிற்கும் போது இந்த படிப்பனைகளையும் அந்த ரூட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சோட போகிறாரு. தட் மைட் ஒர்க்குன்னு தான் நான் சொல்கிறேன். அது ஒர்க் ஆச்சுன்னா தட் வில் பி ஃபினாமினல். இல்லைனாலும் 50% ஒர்க் ஆச்சுன்னா கூட ஆட்சி மாறிடும். இதான் பாயிண்ட். ஓகே. அண்ட் ஃபைனலாக
விஜய் அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன விஷயத்த சொல்ல வராரு தமிழக மக்கள்கிட்ட? 2026 தேர்தலையே ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா அப்படின்ற கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கேன். இல்லை, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காரு. பட் ஆனால் அது ஒரு இடத்துக்கு அப்புறம் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல. இல்லை, 2025 தேர்தல் வச்சு ஜெயிப்பேன்னு சொன்னதான் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டு. 26 எலெக்ஷன் வரேன், 26 நிற்கிறேன், ஜெயிக்கிறேன். கட்சி ஆரம்பிக்கிற அன்றைக்கி அதான் சொன்னார், இன்றைக்கி அதான் சொல்கிறார், 26 தேர்தல் நோக்கி போகிறாரு. ஸோ ஐ டோன்ட் see any ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேர். மோர் ஓவர் எனக்கு என்னோட பர்சனலாக கேட்டிங்கன்னா, நான் 24 ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் சச் மொபிலைசேஷன் ஃபார் விஜய் சார். நான் நினச்சேன் விஜய் சார் இஸ் த நம்பர் 1 ஸ்டார். ஆனால் அவர் எவ்வளோ வேலை பண்ண போகிறாரோ, எவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்குமோ இந்த மொபிலைசேஷனுக்கு. இவங்க எல்லாரையும் அரசியல் வயப்படுத்துறது, இவங்களுக்கு விஜய் சார் வந்து ஒரு லீடராக புரிய வைக்கிறதே கஷ்டம். அவர் ஒரு நடிகர் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் 24ல். அவர் என்னென்ன வேலை பண்ணுவார் அப்படின்னு ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் அண்ட் வாட்ச். ஆனால் இல்லை, மக்கள் வேறு ஆல்ரெடி ரெடி. அந்த ஃபேன்ஸு நம்ம சொல்கிறவங்கள தேவர் ரெடி. நீங்கள் வாங்க, நீங்கள் வர்றதான் பாக்கி. வந்தால் அந்த ஒரு பாட்டில் கூட வரும், அண்ணன் நான் வரவான்னு. அது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு காம்ப்ரஹெண்ட் பேக் தென். இன்றைக்கி எனக்கு புரியுது, ஓ நீங்களாம் ரெடி, நம்ம தான் அவுட்டு போல், நமக்கு தான் புரியல போல் இவங்களுக்கு சைக்காலஜி. தேவர் வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்ட்ராட்டஜிக், தேவர் ரெடி. எனக்கு அதில் வந்து இப்போ ஒரு சின்ன கேப் இருக்குது. இப்படி தான் ஒர்க் ஆகிடுமா அப்படி சொன்னால் எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த எலமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன். 26 இது எப்படி டேர்ன் அவுட் ஆகும்? ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் 30% வாக்கு வாங்கினா கூட அது சீட்டாக மாற முடியாமல் ஒரு நம்பர் வரும். அந்த மேஜிக்லாம் கலைஞர் பண்ணியிருக்கிறாரு. எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் உன்னை சீட்டு ஜெயிக்க கூட மாட்டேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டேர்ன் அவுட் ஆகும், இன்னும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எல்லோரும் போடுவாங்க. சில நேரத்தில் அந்த மேஜிக் ரிவர்ஸில் ஒர்க் ஆகும். 25% சீட்டு வச்சுக்கிட்டு 130 சீட்டு ஜெயிச்சவங்களும் உண்டு இந்த இடத்துல. ஸோ எந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆக போகுது, எப்படி நடக்க போகுது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ அஸ்ட்ராலஜி. பட் என்னமோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் 2021 2019 ஜெயலலிதா கலைஞர் கேப்டன் இருந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் களம் இது இல்லை. திஸ் இஸ் மோர் டைனமிக், மோர் வைப்ரண்ட். என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நம்மளால் அதை கொஞ்சம் டீகோட் பண்ண முடியுது. பட் இட் ஆல் டுகெதர் வேற பெருசாக நடக்குது. இட்ஸ் வெயிட் அண்ட் சீன்ஸ். கூட்டணி பற்றி பேசிகிட்டே இருந்தோம் நம்ம தொடர்ந்து. ஒவ்வொரு முறையும் யாரோட கூட்டணி வைப்பாருன்ட்டு. இந்த முறை காலையில் சமீப காலமாகவே அந்த கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்கு. டிடி தினகரன் அவர்களுமே சொன்னார், ஏன் விஜய் கூட தலைமை ஏற்றுட்டு கூட்டணிக்கு போனால் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு காலையில் இந்த நடைப்பயணத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஐஜிகே நிறுவனர் பாரிவேந்தர் போட்டிருக்காரு. கன்ஃபார்மா? இன்னொன்று நீ கவனிக்கலையே, ஐயா ஹெச் ராஜா அவர்கள் வந்து எப்படி திமுக இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் தாவேக்காக்குன்னு கேட்டிருக்காரு. போக மாட்டாங்கன்னு தெரியும். நான் சொல்றேன், அந்த கிரவுண்ட்ல இந்த மொபிலைசேஷன் ஹி இஸ் கிரியேட்டிங் இல்லையா, அந்த வைப்ஸ் வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ். அது என்னால் எல்லா இடத்துலையும் ஃபீல் பண்ண முடியுது. எல்லார்ட்டையுமே, அதாவது இப்போ கேள்வி தான் கேட்குறோம், நான் வந்து உன்னை மடக்கி தான் கேட்பேன்றவங்க கூட ஐ ஃபீல் அ பாசிட்டிவ் கனெக்ட் வித் தெம். ஓகே, ஏதோ நடக்குது, ஏதோ பண்ணுறானுங்கப்பா, பண்ணுங்கடா அப்படின்னு. எல்லாருக்கும் இங்கே ஒரு நல்ல மாற்றம் தேவை தானே, அதனால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் கேட்ட கேள்வி தான், நீங்கள் இதிலே பதில் சொல்லிட்டீங்க. டிடி தினகரன் சீம்ஸ் டு பி ரெடி. ஓபிஎஸ் இருக்காரு, செங்கோட்டையன் பெரிய அதிருப்தியில் வெளில வந்து நிற்கிறாரு. அதிமுகவோட ஒரு பெரிய ஜங்காக இதை நான் பார்க்குறேன். எடப்பாடி கிட்ட ஒரு பெரிய மாசு இருந்தாலும் ஒரு கன்சிடபிள் ஜங்க் வெளியிலையும் இருக்க தான் செய்யுது அஇஅதிமுக. அது வாக்காளர்களோ தொண்டர்களோ தலைவர்களோ நான் புரிஞ்சிக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் வந்து மொபிலைஸ் ஆகும்போது திஸ் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். திமுக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் விசிகா கூட ஒய் நாட் தாவேக்கான்னு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் குட் பி டிசாஸ்டர்ஸ் ஃபார் திமுக. அந்த எண்ணம் வரவிடாமல் முதல்வர் பார்த்துக்கிறாரு. ஆனால் முதல்வரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கான்க்ரீட்டாக கூட்டணியிலையோ கட்சியிலையோ இல்லை. கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அன்வர் ராஜாவையோ மைத்ரியனோ சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் கல்யாண நாள் அன்னைக்கு துர்காமாவும் முதல்வரும் இருக்கும்போது கூட்டணி கட்சிக்காரங்களாம் போயிட்டு நீங்கள் இன்னும் யாரை வேணா சேர்த்துக்கங்கன்னு ஒரு சமிகை கொடுத்து அவங்களுக்கு எல்லா பவரும் என்லிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ராமதாஸ் அவர்கள் வந்தால் கூட நான் பரவாயில்ல ஐ வில் அகாமடேட்னு சொல்கிறது விசிகா சார் திரும்ப சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. தேமுதிக பிரேமலதா மேடமுக்கு ஒரு அவென்யூ கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி தோணுது. இஃப் த கூட்டணி இஸ் ஸோ இன்டாக்ட், அவசியம் இல்லையே இதை பண்ணுறதுக்கு. ஸோ தேர் இஸ் மோர் ஸ்பேஸ் கிரியேட்டிங். ஸ்பேஸ் நிறைய கிரியேட் ஆகுதுன்னா என்ன, வேக்கம் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நோபடி இஸ் ஸோ ஸ்ட்ராங் ஹியர். அப்போ இந்த இடத்துல இருக்கவங்க அங்கே போகிறதுக்கும், ஏன்னா இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா when the equations can change this way it can also turn other way. அவங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த காலம், இந்த 90-100 நாட்கள் பயணத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். முதல் நாளே இப்படியான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல இல்லை அடுத்தடுத்த வாரங்கள் போகும் போக அந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். டிசம்பர் வரைக்கும் சுற்றுப்பயணம் இருக்குது, அது முடியட்டும். ஜனவரி 9ஆம் தேதி தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். தேமுதிக ரீசெண்டாக பிரபாகரன் அவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூட்டணி அந்த நீங்கள் கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு காபந்து அரசாக மாறும்போது கண்டிப்பாக கூட்டணியில் மாற்றம் வர வாய்ப்பு உண்டு. நான் கண்டிப்பாக விசிக வெளில வருவார்னு சொல்லலாம், ஆனால் வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆட்சியில் இருக்கிற ஒருத்தங்களை பகச்சிட்டு வெளில வரதுல எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் 26 மார்ச் ஏப்ரல் தான். அப்போ அந்த மாதிரி சேஞ்சஸ் கூட நடக்கிறதுக்கான ஒரு வயபிளான ஒரு சிச்சுவேஷன் வரும். எனிதிங் மே ஹேப்பன். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எண்ட் ஆஃப் தி டே ஆரம்பத்தில் சொன்னதான், நான் எதை ஆரம்பிச்சு நான் அங்கேயே முடிக்கிறேன். மக்கள் தான் பாஸ்.
மக்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறது தான் வாய்ப்பு. அதை நம்ம வந்து நோன்னு சொல்ல முடியாது. எக்ஸாமினேஷன் எழுதாமல் மார்க் கேட்ட கணக்காயிடாது. ஸோ இதெல்லாம் நடக்கும். இந்த மக்கள் கூட்டம் இந்த 15 வீக்கெண்டு 90 நாள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, அது இன்னும் எவ்வளோ பாசிட்டிவாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது, பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் இந்த பயணமாக இருக்க போகுது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, முதல் நாள் 3 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திற்கான பிரச்சாரம் முடிந்த உடனே நம்ம பேசியிருக்கோம். அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக பேசும். நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.